நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மே மாதத்தில் நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் மாடி தோட்டத்தை மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் நம்ம மாடி தோட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம வீடு முழுக்கவே மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல மொத்தமாக மண் கொட்டி கிடக்குது. இது என்னென்னா, நம்ம எப்போவுமே வருஷம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணையும் ஒன்றா ஒரு இடத்துல கொட்டி அதை எல்லாமே அதுக்கு தேவையான உரங்கள், இயற்கை உரங்கள்லாம் கலந்து மண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தொட்டியில் லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சீசனுக்கான வேலையை ஆரம்பிப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம ஜூன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருக்கணும். ஒன்று வெயில் அதிகமாக இருந்தது, ரெண்டாவது எனக்கு வேலையும் அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறேன். மாடி தோட்டத்தில் மாடி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதாது, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஏபிஎஸ் பைப்லாம் பயன்படுத்துறதால அதில் ஏதாவது துருப்பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது துருப்பிடிச்சதுன்னா அந்த பைப்பை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம மெட்டல் பைப்லாம் பயன்படுத்திருக்கோம் இல்லை, அதுலேயும் துருப்பிடிச்சிருந்ததுன்னா அது ஏதாச்சும் அந்த துருவெலாம் நீக்கிட்டு பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி நிறைய வேலைகள் மே மந்தில் இருக்கும். நம்ம வீடு பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மண் எல்லாமே ஒரு இடத்துல கொட்டிட்டு அந்த ஸ்டாண்ட் எல்லாமே கலட்டி தனியாக அடுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் கொட்டி வைக்கும்போது நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த இந்த காடையோட கழிவுகள், கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் மண்புழு உரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு இருக்கோம் ஈரப்பதம் இருக்கிறதுக்காக. இந்த மண் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நல்லாவே பதப்படுத்தி நம்ம இந்த ஜூன் சீசனுக்கு சிறப்பாகவே நமக்கு அறுவடை கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மண் குவியலில் பார்த்தீங்கன்னா மேலே கீரைகளை முளைச்சிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த கீரையை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான கீரைகள் முளைச்சிருக்குது உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக முளைச்சிருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ மண்ணை நம்ம எடுத்து தொட்டியில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீரைகள்லாம் பறித்து நம்ம சமையல் பயன்படுத்திக்கலாம். இதில் எத்தனை வகையான கீரைகள் இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி கீரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி. இது பார்த்தீங்கன்னா பச்சை தண்டுக்கீரை. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரணைக்கீரை. இந்த மாதிரி பல வகையான கீரைகள் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் தானாகவே முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், சிகப்பு தண்டுக்கீரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நல்லா தழுத்து வந்திருக்கு. ஸோ இந்த கீரைகள் எல்லாமே நம்ம பறித்து சமையல் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண் எல்லாமே கலந்து நம்ம தொட்டியில் லோட் பண்ணிக்கலாம். தொட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சில தொட்டிகள்லாம் பாருங்கள் கழட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தொட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காலி பண்ணதுக்கப்புறம் ஒன்று அடிக்க வைக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கிறதால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ண முடிஞ்சது. பாருங்கள், எல்லா தொட்டியும் இந்த பக்கம் அடிக்க வச்சுருக்கேன், இந்த பக்கம் மண்ணை கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த ஜூன் சீசன் கிட்டத்தட்ட நம்ம நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இப்போவே டிலே ஆயிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாபனிக் முறையில் வளர்த்த சேப்பங்கிழங்குல அறுவடை பண்ணேன், அதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சேப்பங்கிழங்கு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்செடிகள்லாம் இருக்குது. இந்த பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் கட்டி வச்சுருக்கேன் அப்படியே. ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த டேங்க் மேலே வச்சுருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணும்போது இந்த இடத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது இது பூ எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பூ எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பிஞ்சுகள் வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் வாடி பிஞ்சுகளாக இருக்குது. இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் தான் பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்துருக்கும். அந்த மலர்ந்திருந்த காட்சியை உங்களுக்கு நான் அதில் ஃபோட்டோ அட்டாச் பண்ண பாருங்கள். அதை மலரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள்லாம் தயாராகிட்டு இருக்குது. இந்த பிஞ்சுகள்லாம் கனியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாச்சும் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீண்ட நாட்களுக்கு தனியாக வளரக்கூடிய செடிகள் மட்டும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு மீதி செடி வளர்க்கக்கூடிய தொட்டிகள் எல்லாமே காலி பண்ணி தான் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மண்கலவை தயார் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த மண்கலவெலாம் தயார் பண்ணி தொட்டியில் லோட் பண்ணிவிட்டு அழகான ஒரு மாடி தோட்டத்தை உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.